மகனே, மகளே, நான் உன்னிடம் பேசுகிறேன். உன் இதயம் சோர்ந்து போயிருக்கலாம். நீ காத்திருந்த பதில் இன்னும் வரவில்லை என்று நினைக்கலாம். உன் வாழ்க்கையில் இழப்புகள் அதிகம் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன். நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது தாமதமாகாது, இன்றே தொடங்கும். நீ இழந்ததை நான் பார்த்தேன். நீ அமைதியாக தாங்கிய துன்பத்தை நான் அறிந்தேன். நீ ஒருவரிடம் கூட சொல்லாமல் உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அழுத கண்ணீரையும் நான் கண்டேன். மகனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம். மக்கள் உன் மதிப்பை காணாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நான் கவனித்து பார்த்தேன். நீ சோர்ந்து போன இரவுகளில் கூட நான் உன் அருகிலிருந்தேன். நீ என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்ட நேரத்திலும் நான் உனக்கு ஒரு புதிய திட்டத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன். உன் இழப்புகள் வீணாகவில்லை. மகனே, நீ இழந்த வருடங்கள் வீணாகவில்லை. நீ இழந்த வாய்ப்புகள் கூட நான் திருப்பித் தர முடியும். மனிதர்கள் எடுத்ததை நான் திருப்பித் தர முடியும். உன் வாழ்க்கையில் திருடப்பட்ட சமாதானம், திருடப்பட்ட சந்தோஷம், திருடப்பட்ட ஆசீர்வாதம் அனைத்தையும் நான் மீண்டும் உனக்கு தர முடியும். ஆனால் நான் வெறும் திருப்பி மட்டும் தரமாட்டேன். நான் அதை இரட்டிப்பாக தருவேன். ஏன் இரட்டிப்பு? ஏனெனில் நீ சோதனையை கடந்து வந்தாய். நீ ஓடிவிடவில்லை. நீ முழுமையாக உடைந்து போகவில்லை. நீ இன்னும் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் நீதியான தேவன். நீ தாங்கிய அவமானத்திற்கு பதிலாக நான் கௌரவத்தை தருவேன். நீ அனுபவித்த இழப்பிற்கு பதிலாக நான் பெருக்கத்தை தருவேன். நீ கண்ட கண்ணீருக்கு பதிலாக நான் சந்தோஷத்தை தருவேன். அது இரட்டிப்பு ஆசீர்வாதமாக வரும். இன்று மாற்றம் ஆரம்பமாகிறது. மகனே, இந்த வார்த்தையை கவனமாக கேள். நீ நீண்ட காலம் காத்திருக்கிறாய். எப்போது, எப்படி, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ எண்ணியிருக்கிறாய். ஆனால் நான் இன்று உனக்குச் சொல்கிறேன், மாற்றம் இன்றே ஆரம்பமாகிறது. ஒரே நாளில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறாது. ஆனால் இன்றே நான் கதவுகளை திறக்க ஆரம்பிப்பேன். ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய உதவி, ஒரு புதிய வழி. நீ எதிர்பார்க்காத இடத்தில் நான் ஆசீர்வாதத்தை அனுப்புவேன். பயப்படாதே மகனே. நீ எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுகிறாய். நாளை என்ன ஆகும், என் குடும்பம் எப்படி, என் வேலை, என் வருமானம் என்று உன் மனம் கவலைப்படுகிறதே. ஆனால் நான் சொல்கிறேன், பயப்படாதே. நான் உன் முன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத பாதையிலும் நான் வழியை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். இன்று நான் உன் வீட்டை நினைக்கிறேன். உன் குடும்பத்தில் சில நேரங்களில் அமைதியில்லை. சண்டை, புரியாமை, பொருளாதார அழுத்தம் இவை உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். உன் வீட்டில் நான் சமாதானத்தை விதைக்கிறேன். நான் உன் வீட்டில் அமைதியை வளர்க்கிறேன். உன் குடும்பத்தில் சந்தோஷம் மீண்டும் பிறக்கும். உன் வருமானம் பெருகும். மகனே, நீ உழைத்தாலும் பலன் குறைவாக இருக்கிறது என்று தோன்றலாம். நீ முயற்சி செய்தாலும் வருமானம் போதவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் உன் கைகளின் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்யும் சிறிய காரியத்தையும் நான் பெருக்க முடியும். நீ விதைத்த சிறிய விதையும் பெரிய மரமாக வளர முடியும். இரட்டிப்பு வருமானம் வரும். உன் கண்ணீர் முடியும். மகனே, நீ அழுத இரவுகள் முடிவடைகின்றன. நீ மனதில் வைத்திருந்த சுமை இப்போது இறங்கும். நான் உன் இதயத்தை மீண்டும் சந்தோஷத்தால் நிரப்புவேன். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த காலம் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் இயேசு என்னை கைவிடவில்லை. நீ ஒரு சாட்சியாகுவாய். மகனே, மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பது உனக்காக மட்டுமல்ல, மற்றவர்கள் பார்த்து நம்பிக்கையை பெறுவதற்காக. ஒரு நாள் மக்கள் உன்னை பார்த்து கேட்பார்கள், இப்படி எப்படி நடந்தது? அப்போது நீ சொல்லுவாய், நான் சோர்ந்து போன நேரத்தில் இயேசு என்னை எழுப்பினார். இன்றைய வாக்குத்தத்தம். அதனால் நான் உனக்கு இன்று சொல்கிறேன்,
நம்பிக்கை இழக்காதே, பயப்படாதே, தளராதே. நான் உன் பக்கம் இருக்கிறேன். நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது இன்றே ஆரம்பமாகும். உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். உன் இழப்பு ஆசீர்வாதமாக மாறும். உன் காத்திருப்பு அற்புதமாக மாறும். என்னை நம்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன். மகனே, மகளே, இப்போது அமைதியாக இரு. உன் இதயத்தின் ஆழத்தில் நான் பேசுகிறேன். நீ பல நாட்களாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில் நல்லது எப்போது ஆரம்பிக்கும்? நீ பார்த்ததெல்லாம் போராட்டம். நீ அனுபவித்ததெல்லாம் காத்திருப்பு. நீ எதிர்கொண்டதெல்லாம் சோதனை. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது இன்றே ஆரம்பமாகும். நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். மகனே, நீ உன் வாழ்க்கையைப் பற்றி சில நேரங்களில் நம்பிக்கை இழந்திருக்கிறாய். என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், என் நிலை மாறாது என்று உன் மனம் சொன்னிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ முடிவடைந்தவன் அல்ல. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. நான் உன் வாழ்க்கையின் எழுத்தாளர். நான் எழுதும் அடுத்த அத்தியாயம் நீ பார்த்ததை விட பெரியதாக இருக்கும். உன் அவமானம் கௌரவமாக மாறும். மகனே, சிலர் உன்னை இகழ்ந்தார்கள். சிலர் உன்னை தவறாக புரிந்தார்கள். சிலர் உன்னை மதிக்கவில்லை. அது உன் இதயத்தை காயப்படுத்தியது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் அனுபவித்த அவமானத்திற்கு பதிலாக நான் கௌரவத்தை தருவேன். நீ அமைதியாக இருந்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். மக்கள் கவனிக்காத இடத்தில் நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். மறைந்த ஆசீர்வாதங்கள். மகனே, நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சில ஆசீர்வாதங்கள் உனக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றன. சில கதவுகள் திறக்க தயாராக இருக்கின்றன. சில மனிதர்கள் உனக்கு உதவுவதற்காக என் திட்டத்தில் இருக்கிறார்கள். நீ இன்னும் அதை பார்க்கவில்லை. ஆனால் நான் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். உன் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும். மகனே, நீ உன் குடும்பத்தைப் பற்றி கவலைப்படுகிறாய். உன் குழந்தைகள், உன் பெற்றோர், உன் வாழ்க்கைத் துணை, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்று நீ உள்ளத்தில் ஜெபிக்கிறாய். அந்த ஜெபத்தை நான் கேட்டேன். நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உன் வீட்டில் நான் பாதுகாப்பை வைக்கிறேன். உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை வளர்க்கிறேன். உன் உடைந்த இதயத்தை நான் குணமாக்குகிறேன். மகனே, சில காயங்கள் வெளியில் தெரியாது. அவை உன் இதயத்தில் இருக்கின்றன. நம்பிக்கை இழந்த காயம், தவறாக நடத்தப்பட்ட காயம், பிரிவால் ஏற்பட்ட காயம். அதை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். நான் உன் இதயத்தை குணமாக்குகிறேன். நீ மீண்டும் சிரிப்பாய். நீ மீண்டும் அமைதியை உணர்வாய். சிறிய தொடக்கம், பெரிய முடிவு. மகனே, நீ பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாய். ஆனால் சில நேரங்களில் நான் சிறிய தொடக்கத்திலிருந்து ஆரம்பிப்பேன். ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய உதவி, ஒரு சிறிய ஆசீர்வாதம். அது மெதுவாக பெரிய ஆசீர்வாதமாக வளர்ந்துவிடும். அதுதான் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். நீ தனியாக இல்லை. மகனே, மகளே, நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்காதே. நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ அழுத நேரத்திலும் நான் இருந்தேன். நீ சோர்ந்த நேரத்திலும் நான் இருந்தேன். நீ நம்பிக்கை இழந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு செல்லவில்லை. உன் வாழ்க்கையில் புதிய காலம். இப்போது நான் ஒரு புதிய காலத்தை ஆரம்பிக்கிறேன். பழைய துக்கம் முடியும். பழைய தோல்வி முடியும். பழைய பயம் முடியும். புதிய நம்பிக்கை ஆரம்பமாகும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைய தீர்க்கமான வாக்குறுதி. மகனே, மகளே, இன்று நான் உனக்கு ஒரு உறுதியை தருகிறேன். நீ தாங்கிய துன்பத்தை நான் மறக்கவில்லை. நீ விட்ட கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன். அதனால் நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது இன்றே ஆரம்பமாகும். உன் வாழ்க்கை நம்பிக்கையின் சாட்சியாக மாறும். உன் கதை மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும். நீ சொல்லுவாய், நான் மிகவும் கீழே இருந்தேன், ஆனால் இயேசு என்னை உயர்த்தினார். கிறிஸ்துவின் சாட்சி. மகனே, மகளே, நீ இப்போது அமைதியாக என் வார்த்தையைக் கேள். உன் மனதில் பல கேள்விகள் இருக்கின்றன. நீ அனுபவித்த துன்பங்கள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம். சில நேரங்களில் நீ நினைத்திருக்கிறாய், நான் இவ்வளவு ஜபித்தும் ஏன் பதிலில்லை? என் வாழ்க்கை எப்போது மாறும்? மகனே, நான் உன் குரலை கேட்டிருக்கிறேன். உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் ஜெபம் மறக்கப்படவில்லை. உன் காத்திருப்புக்கு முடிவு வருகிறது.
நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாய், ஒரு நல்ல செய்திக்காக, ஒரு மாற்றத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக. நீ காத்திருக்கும்போது சிலர் உன்னை விட்டு போயிருக்கலாம், சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டு போகவில்லை. நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த வேலை பழம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வெளிப்படும். மகனே, சில ஆசீர்வாதங்கள் உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. அவை மறைக்கப்பட்ட விதைகள் போலிருக்கின்றன. நீ இன்று அதை பார்க்கவில்லை, ஆனால் சரியான நேரத்தில் அவை வளர்ந்து பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நீ ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நடந்தது என்று கேட்பாய். அப்போது நான் உனக்கு சொல்லுவேன், நான் ஆரம்பத்திலிருந்தே உனக்காக வேலை செய்தேன். உன் பலவீனம் உன் வல்லமையாக மாறும். மகனே, நீ உன்னை பலவீனமாக நினைக்கிறாய். என்னால் முடியாது, நான் போதுமானவன் அல்ல என்று உன் மனம் சொல்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் பலவீனத்தை நான் வல்லமையாக மாற்றுவேன். நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னை எழுப்புவேன். நீ தோல்வியடைந்த இடத்திலேயே நான் உனக்கு வெற்றியை தருவேன். உன் கதவு திறக்கும். மகனே, சில கதவுகள் உன் முன் மூடப்பட்டிருக்கின்றன. நீ முயன்றாய், நீ காத்திருந்தாய், ஆனால் கதவு திறக்கவில்லை. அதனால் உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது. நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறப்பேன். அது வேலைக்கான கதவாக இருக்கலாம், வியாபார வாய்ப்பாக இருக்கலாம், ஆசீர்வாதமான சந்திப்பாக இருக்கலாம். நீ எதிர்பார்க்காத இடத்தில் அது திறக்கும். உன் வாழ்க்கை சாட்சியாகும். மகனே, ஒரு நாள் மக்கள் உன்னை பார்த்து கேட்பார்கள், உன் வாழ்க்கை இவ்வளவு மாறியது எப்படி? அப்போது நீ சொல்லுவாய், நான் மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் இயேசு என்னை எழுப்பினார். அது உன் வாழ்க்கையின் சாட்சியாகும். நான் உன் அருகில் இருக்கிறேன். மகனே, மகளே, நீ இப்போது தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே. நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ நடக்கும் பாதையை நான் கவனித்து பார்க்கிறேன். நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னை தாங்குகிறேன். நீ விழும்போது நான் உன்னை எழுப்புகிறேன். உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் வருகிறது. இருள் நீங்கும், பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். நீ மீண்டும் கனவு காண ஆரம்பிப்பாய். நீ மீண்டும் தைரியமாக நடக்க ஆரம்பிப்பாய். இரட்டிப்பு ஆசீர்வாதம். மகனே, நீ இழந்ததை நான் பார்த்தேன். அதனால் நான் உனக்கு சிறிய ஆசீர்வாதம் மட்டும் தரமாட்டேன். நான் இரட்டிப்பாக தருவேன். நீ இழந்த சமாதானம் இரட்டிப்பு சமாதானமாக திரும்பும். நீ இழந்த சந்தோஷம் இரட்டிப்பு சந்தோஷமாக திரும்பும். நீ இழந்த வாய்ப்புகள் புதிய பெரிய வாய்ப்புகளாக திரும்பும். இன்றே ஆரம்பம். அதனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், பயப்படாதே, நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது இன்றே ஆரம்பமாகும். நீ காத்திருந்த காலம் முடிகிறது. நீ ஜெபித்த ஆசீர்வாதம் வருகிறது. என்னை நம்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன்.